ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ஜிகே. ஸோ 1 minute 1 article சீரீஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஆர்டிக்கல் என்னென்னா ஆர்டிக்கல் 1. ஸோ ஆர்டிக்கல் 1 என்னென்னா நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் யூனியன். ஸோ இதில் வந்துட்டு 3 சப் கிளாஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு சப் கிளாஸாக பார்க்கலாம். சப் கிளாஸ் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா அப்படிங்கிறது வந்து பாரத் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தேர் ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ அது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டோட்டலாக 2 கான்செப்ட் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம். ஸோ ஒன்று வந்து என்னென்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இன்னொன்று வந்து ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும், அதாவது ஃபெடரேட்டிங் யூனிட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் ஃபெடரேட்டிங் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபெடரேட்டிங் யூனிட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் டேரெக்டாக ஜாயின் பண்ணியிருந்தால் அதுதான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இந்தியா வந்து எக்ஸாம்பிள் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட். ஸோ ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஃபெடரேட்டிங் யூனிட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அந்த நேம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் மூலமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆர்டிக்கல் 1ல் சப் கிளாஸ் 1. சப் கிளாஸ் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ் தேர் ஆஃப் ஷால் பி ஸ்பெசிஃபைட் இன் த ஃபர்ஸ்ட் ஷெடியூல். அதாவது ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்டேட்ஸும் யூனியன் டெரிட்டரிஸும் இந்தியாவில் கவர் பண்ணுற எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் சப் கிளாஸ் 2. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா சப் கிளாஸ் 3. சப் கிளாஸ் 3ல் வந்துட்டு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே ஸ்டேட்ஸு, யூனியன் டெரிட்டரி அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னா, ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு டெரிட்டரியோ இல்லை ஏதாவது ஒரு நம்ம பார்ட் ஆஃப் அதர் கண்ட்ரியோ சம்திங் நம்ம ஆக்குப்பை பண்ணோம்னா அதுவும் வந்து இந்தியாவோட டெரிட்டரி கீழே வரும், அதுவும் ஆர்டிக்கல் 1 கீழே வரும் அப்படிங்கிறதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.